சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி பண்ணலாமா? 1 டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து 4லிருந்து 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா மாவு உப்பு எதுவும் சேர்க்காம கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 150 கிராம் கருப்பட்டியை லைட்டாக நுணுக்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்க போகிறோம். மாவு 8 ஹவர்ஸ் நல்லா புளிச்சதுக்கப்புறமா இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கருப்பட்டியை உள்ளே சேர்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு லைட்டாக கல்மண் தூசி இருக்கும், அதனால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம குழிப்பணியாரக்கல்லில் பணியாரங்களை சுட்டு எடுத்தால் சூப்பரான கருப்பட்டி குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து கார குழிப்பணியாரமாகவும் செஞ்சு எடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக மண்டை வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.